பசங்களா, வெல்கம் டு 100 லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நமக்கு எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு. 20 நாளுக்கு அப்புறமேட்டு நம்மளோட பப்ளிக் எக்ஸாம எழுத ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 11 யூனிட் இருக்கு. இன்னுமே படிக்க ஆரம்பிக்கல. நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு பயமும் வேணாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் இதுக்கு மேல எப்படி பாஸ் ஆகலாம், ஒரு 60 மார்க் 65 மார்க் ஒரு 70 மார்க் வாங்கி எப்படி பாஸ் ஆகலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 60ல இருந்து 75 மார்க் வந்துட்டு வாங்கி நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகேயா? சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமே நம்மளோட மொபைல நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் இப்போ நிறைய பேரு ஆல்ரெடி நம்ம கொரோனா பீரியடுக்கு அப்புறமேட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய பேர் போன்ல நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதை வந்துட்டு சிலர் படிக்கிறதுக்காக யூஸ் பண்றீங்க. நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்போம், படிச்சுட்டு இருப்போம். இடையில ஒரு ரீல்ஸோட சஜஷன் வந்துச்சுன்னா அந்த ரீல்ஸை கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா அது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இனிமே வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும் போது ஐயோ ஒரு ரீல்ஸ் நல்லா இருக்கு, நம்ம ஆல்ரெடி இவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோமே, இவங்க என்ன வீடியோஸ் போட போறாங்க அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். கண்டிப்பா என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியும். சோ அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா 20 நாள் இருக்கிற பட்சத்துல நம்ம அது மேல கான்சென்ட்ரேட்டை கொண்டு போனோம்னு வைங்களேன், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ நம்ம போனை படிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை தவிர வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணவே கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தயவு செஞ்சு ஒரு சோசியல் மீடியா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய நோ சொல்லிடுங்க. வேணாம், கொஞ்ச நாளைக்கு ஒரு 20ல இருந்து ஒரு மாசம் எனக்காக ஒரே ஒரு மாசத்துக்கு இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எஃபி, வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஷேர்சாட்டா இருக்கட்டும், ஷேர்சாட்லாம் இப்ப இருக்கா எனக்கு தெரியல, ஸ்னாப்சாட்டா இருக்கட்டும், இன்னும் நீங்க யூஸ் பண்ற எந்த ஆப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பாக்குற டிவி பாக்குறீங்களா பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எல்லாத்தையும் நீங்க 1 மந்த்துக்கு அப்புறமேட்டு பாருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க உங்களோட வீடியோஸ் எல்லாமே 1 மந்த்துக்கு அப்புறமா அப்படியே தான் இருக்க போகுது. அவங்களுக்கு அதனால பெனிஃபிட். பட் அவங்கள நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாக்குறதால நம்மளோட ஸ்டடீஸ் கான்சென்ட்ரேஷன் கம்மியாகுது அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சோசியல் மீடியாவுக்கு ஒரு பெரிய இன்னும் ஒரு 20ல இருந்து 30 நாளைக்கு நீங்க போனை படிக்கிறதுக்காக மட்டும்தான் எடுக்கணும், வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் எடுக்கக்கூடாது. ஆஃப்டர் தட் நீங்க உங்க போனை என்ன வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கிட்டு உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. போன் எடுக்காதீங்க ப்ளீஸ். போன் வேணாம், படிக்க மட்டும் எடுங்க, வேற எதுக்காகவும் எடுக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி பாஸ் பண்ணணும். 20 நாள் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 11 யூனிட்ஸ் இருக்கு. சோ இந்த 11 யூனிட்ல இருந்து நியர்லி எப்படி பார்த்தாலும் ஒரு 10ல இருந்து 12 ஒன்வேர்ட் கண்டிப்பா புக் பேக் தான். நான் அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா அது புக் பேக் தான். பாஸ் பண்ணணுமா, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த 11 சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒன்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 10ல இருந்து 12 மார்க் கிடைக்கும். அதுக்கு நான் ஷியோர், நான் கேரண்டி தர்றேன். 10ல இருந்து 12 மார்க் உங்களுக்கு நீங்க ஒன்வேர்ட் படிக்கிறதால மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், முக்கியமான பாடம். ஸோ வெயிட்டேஜ் பிளான் ஆல்ரெடி 11th and 12th போட்டாச்சு. எந்த பாடத்துல இருந்து அதிகமான மார்க் கேட்டிருக்காங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த பாடத்தை மட்டும் சூஸ் பண்ணுங்க. 20 நாள் இருக்குன்ற பட்சத்துல அந்த பாடத்தை மட்டும் சூஸ் பண்ணுங்க. அந்த பாடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 2 மார்க் இருக்கட்டும், 3 மார்க் இருக்கட்டும், 5 மார்க் இருக்கட்டும், அந்த பாடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் தான் படிக்க போறீங்க. அது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம், அதாவது இப்போ 2 மார்க் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி வெயிட்டேஜ் பிளான் கொடுத்தாச்சு. எந்தெந்த சப்ஜெக்ட்ல அதிகமா மார்க் வருதோ அந்த சப்ஜெக்டை மட்டும் சூஸ் பண்ணுங்க, ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, ப்ராப்ளமும் இதுல இருக்கு. ஸோ இந்த 3 வீடியோவையும் பாருங்க. நான் அடிச்சு சொல்றேன், சீரியஸா நான் சொல்றேன், கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் படிங்க, நிஜமா பாஸ் பண்ணலாம் ப்ளீஸ். ஓகேயா? ஸோ நான் இத வேற எதுக்காகவும் சொல்லல, எனக்கு நீ பாஸ் பண்ணணும், நான் அதுக்காக மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ யோசிச்சு வச்சிருக்கியோ, உனக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்க முடியும்னு யோசிச்சிருக்கியோ, அதுல இருக்கக்கூடிய நீ 20 நாள் தான் இருக்கு, நான் ஒண்ணுமே பண்ணலன்றவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டுமாச்சும் படிக்க ஆரம்பிங்க. என்ன சப்ஜெக்ட்ல அதிகமான மார்க் கேட்டிருக்காங்கன்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் ஆரம்பிங்க. ஒரு 6 சப்ஜெக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்கையாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒன்வேர்டோட சேர்த்து 2 சப்ஜெக்ட் எடுங்க. அதுல இருக்கக்கூடிய 2 மார்க் பிளஸ் 3 மார்க் பிளஸ் ஒன்வேர்ட், இது 3யுமே ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள்ல, ஓகே 2 நாள்
அதிகபட்சம் 2 நாளைக்குள்ள முடிச்சிருங்க. ஏன்னா நமக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. நான் உங்களுக்கு ரொம்பலாம் ப்ரெஷர் கொடுக்க முடியாது. 6 சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா 2 நாளைக்கு, அதாவது இப்போ 2 நாளைக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் நீ படிச்சாலுமே கிட்டத்தட்ட சீக்கிரம் முடிஞ்சிடும். 6 சப்ஜெக்ட் தானே. ஸோ அப்படின்ற பட்சத்துல சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு 5 மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒரு டைம்ல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுல அதை எங்க போய் படிக்கலாம்னு கேட்டா, உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் ஆல்ரெடி சில யூனிட்ஸ்க்கு எல்லாமே 2 மார்க் 3 மார்க் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு ஏதாவது யூனிட்டுக்கு 2 மார்க் வேணும் 3 மார்க் வேணும் அப்படின்னா நீ கீழே கமெண்ட் பண்ணி வச்சிரு, மேம் எனக்கு 2 மார்க் வேணும் 3 மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடு ப்ளீஸ். இன்னும் 20 நாள் தான் இருக்கு. நீ எந்த சப்ஜெக்ட் படிக்க போற, அந்த சப்ஜெக்ட்ல உனக்கு என்ன புரியல, எந்த 5 மார்க் வேணும், நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போட்டிருக்கேன், 2 மார்க் போட்டிருக்கேன், 3 மார்க் போட்டிருக்கேன், ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ப்ராப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ப்ராப்ளம் எந்த சப்ஜெக்ட்ல உள்ள ப்ராப்ளத்தை நான் எடுக்க, இதை மட்டும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பிளஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், ஆர் டைரக்டா மெசேஜ் பண்ணலாம், கீழே கமெண்ட்டும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நாங்க பண்ணி கொடுக்குறோம். 20 நாள் இருக்கு, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு இன்னும் விளையாட்டுத்தனமா இருந்தா அது வேலைக்கே ஆகாது. பிகாஸ் இப்போ அட்லீஸ்ட் ஒரு நார்மலா ஒரு 12th ஒரு நல்ல மார்க் வாங்கி இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட எண்ணம். உன்னை யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காகவாச்சும் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காகவாச்சும் படிக்க ஆரம்பிங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அம்மா பொறுமையா சில்லா, டென்ஷனே வேணாம், நாங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் சொல்லித்தரேன். நீங்க உங்க மேம் கிட்ட போய் கூட எதுவும் கேட்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். பட் இன்னும் 20 நாளைக்கு நீங்க போன் எடுத்தாங்கன்னா அதை படிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளேயும் போகக்கூடாது. கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பட்ட கஷ்டம் வேஸ்டா போயிடும். 20 நாள் 30 நாள் படிச்சா போதும், பாஸ் பண்ணிக்கலாம்.